கர்நாடக இசையில கீதம், வர்ணம், கிருதி, கீர்த்தனை, பதம், ஜாவளி, தில்லானா அப்படின்னு எவ்வளவோ வகையான பாடல்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு பாடலையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்தந்த வாக்கியக்காரர்களோட வாழ்க்கை சரித்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில போன வாரத்து நிகழ்ச்சியில நம்ம பார்த்த மாதிரி இந்த வாரமும் நாராயண தீர்த்தர் அப்படிங்கிற ஒரு மகான் வாக்கியக்காரரை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். இவரை பத்தி பேசுறதுக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க திருமதி மைதிலி கண்ணன். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். போன வாரம் விவரமா நம்ம இந்த கிருஷ்ணலீலா தரங்கிணி பற்றியும் அந்த தரங்கம் என்ன, அதை இயற்றிய நாராயண தீர்த்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்போசரை பற்றி தெரிஞ்சுட்டோம். இப்போ இந்த வாரம் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவர் பிறந்த ஊர் நீங்கள் ஆந்திரா அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அப்படி அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி கொஞ்சம்? அவர் ஆந்திராவில் காசாங்கிற இடத்துல பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அப்புறம் அவருக்கு அவருடைய அப்பா நீலகண்ட சாஸ்திரி. அவருக்கு சின்ன வயசில் கோவிந்த சாஸ்திரின்னு ஒரு பேரும் மாதவன்னு ஒன்று சொல்கிறார். அவர் ரெண்டு கருத்து நில வருது. ஆனால் சிறு வயசுலேயே அவர் நல்ல பாண்டித்யமாக படித்து நல்ல வடமொழி, தெலுங்கு, சங்கீதம், நாட்டியம் எல்லாத்துலேயுமே கை தேர்ந்தவர். நல்லா படித்து இது பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு வயசு வந்தோடனே அந்த சிறு வயது விவாகங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அப்படிங்கிறா. அந்த விவாகமான பிறகு அவர் அப்போவே எல்லாமே இந்த பாகவதம், தசமஸ்கந்தம் எல்லாமே நல்லா படித்து நல்ல பக்தி இது பண்ணியிருக்கார் அவர். அதுக்கப்புறம் இவ கல்யாணம் பண்ணி வச்சோடனே அவர் திரும்ப இந்த பெண் வீட்டுக்கு திரும்பி வரும்போது போகிற வழியில் நதி, அந்த நதியில் இறங்கி வரச்சே ஒரு ஜலம் அப்படியே பிரவாகமாக வெள்ளம் கழுத்து முட்டு ஜலம் வந்துடுது. அந்த முழுகிற சமயம் ஆபத் சந்நியாசம் வாங்கிட்டா மறுபிறவின்னு சொல்லுவாளே, அதனால நம்ம ஆபத் சந்நியாசம் வாங்கிட்டுருவோம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிவிடுறாரு. ஆபத் சந்நியாசம் வாங்கிக்கிறேன்னு அது அப்படியே வெள்ளமெல்லாம் வடிஞ்சு விடுறது. அது கிருஷ்ணனுடைய லீலை தான் அது. அவரை நல்லா கிருஷ்ண பக்தியை பரவ வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அவரே பண்ண வைக்கிறாருங்கிற மாதிரி அவர் அப்புறம் அப்படியே வரார். இவர் அப்படின்னா அவருடைய மனைவி சின்ன வயசு விவாகம் தான். அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு பெரிய இதுன்னா, இவரை பார்த்த உடனே என்னடா இவ எப்படி சொல்கிறதுனா சன்னியாசம் வாங்கின்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாதேன்ட்டு போகும்போதே அந்த அம்மா இவளை பார்த்துட்டு, நீயும் உங்களை பார்த்தா சன்னியாச குலமாக இருக்கே அப்படின்னு திகைச்சு நமஸ்காரம் பண்ணிவிடுறா. அதை பார்த்துட்டு என்னடா அது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது, இதுவும் கிருஷ்ண மாயையாக தான் இருக்கும், ஆமாம் இந்த மாதிரி நடந்ததுன்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் அப்படியே குடும்ப இதெல்லாம் விட்டுட்டு, சம்சார சாகரத்தை விட்டுட்டு சன்னியாச ஆசிரமம் வாங்கிட்டு இப்படி சேத்திராடணும். ஒவ்வொரு ஊராக அந்த கிருஷ்ண பக்தி பரவ வைக்கணும்னு தான் அவர் போகிறது. காசிக்கு போகிறார். சிவராம தீர்த்தருங்கிறவர் அவருக்கு ஒரு குருவாக அமைஞ்சு அவர்கிட்ட குரு உபதேசம் பெற்று கும்பகோணத்துக்கு நீ இந்த போதேந்திராள்னு ஒருத்தர் இருப்பா, ஒரு பெரிய பக்தர், அவர்கிட்ட போய் சந்தித்து நீ நிறையா கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட சந்தித்து இது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சரி அப்படின்னு சொல்லி அவர் வர வழியில் தான் திருப்பதி வரார். திருப்பதி வரும்போது அங்கே சுவாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு பிரகாரத்தில் வரைச்சே ரெண்டு குழந்தைகள் இப்படி விளையாடுற குறுக்க நடுக்க ஒரு பையன் ரொம்ப சுட்டியாக ஓடிண்டே இருந்து அந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தான். லட்டு எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்துதான். அதை பார்த்துட்டு வேணும்னே இவர் தெரியிற மாதிரியே அந்த குழந்தை பண்ணுறது. இவர் என்னடா இந்த திருண்டு குழந்தை இவ்வளவு லட்டு ஊற்றுனா வயத்த வலிக்க போதே என்ன இப்படி சாப்பிட்றதுன்னுட்டு, இந்த பர்றா குழந்தை இன்னுமே இப்படி திங்காத வயத்த வலிக்கும், சுகர் வரும் அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே அப்படியா சிரிச்சு விட்டு நீனும் சாப்பிட்றியா அப்படின்னு அந்த லட்டுவை கொண்டு நாராயண தீர்த்தரோட வாயில் இந்த குழந்தையே போட்டு விடுறது. என்னடா அதுன்னு இவர் சரின்னு சாப்பிட்டு விட்றார். சாப்பிட்ட உடனே இவருக்கு உடனே கொஞ்ச நாளையில் வயிற்று வலி வந்துடுறது. வயிற்று வலி வந்தவுடனே இந்த சிறுவன் சிரிக்கிறான். என்ன வயிற்று வலி வந்துருத்தா, உனக்கு வந்துருத்தா அப்படின்னு சிரிக்கிறார். இது சாமானிய குழந்தை இல்லை, இது ஏதோ ஒரு பெருமாள் தான் இந்த மாதிரி வந்திருக்காருன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே மறைஞ்சு விடுறது. சரி நம்ம அந்த வயிற்று வலியை பிடிச்சது தான் அவருக்கு. அதுக்கப்புறம் திருப்பதியிலேருந்து ஒரு ஊரா க்ஷேத்ராடனம் வந்துட்டுருக்கார். குணசேகரம் அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே கும்பகோணம் போதேந்திராள் இருக்கிற இடத்துக்கு அங்கே அந்த சமாதியில் அவர் போதேந்திராள் ஜீவசமாதி ஆகிட்டதாக சொல்கிறா. அப்போது அதுக்கப்புறம் அவருடைய இடத்துல படுத்துட்டு இருந்தபோது காதில் ராம ராம ராமன் அந்த ஒலி கேட்டுகிட்டே இருந்தவுடனே என்ன ஒரு பக்தியாக இந்த நல்ல ஒரு இடம்னு சொல்லி அங்கே கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் அவர் அங்கேருந்து திருவையாறு வந்துடுறார். திருவையாறில் கொஞ்ச நாளைக்கு இருந்ததாக ஒரு கருத்து.
அங்கே சொண்டி வெங்கட்ராமணியாவோட அப்பா கூட இவருடைய சிஷ்யராக இருந்ததாக சொல்கிறா. அந்த தியாகராஜருடைய குரு சொண்டி வெங்கட்ராமன் அவரோட அப்பா அப்படின்னு சொல்கிறா. அது ஒரு கருத்து இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருந்து திருவையாறுலேருந்து நடுக்காவேரி கண்டியூர் வழியாக நடுக்காவேரின்னு ஒரு ஊர் இருக்குது. கண்டியூர்லேருந்து திருக்காட்டுப்பள்ளி போகிற ரூட்டில் நடுக்காவேரின்னு இருக்குது. அதில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. வயிற்று வலி தாங்காத அங்கே இரவில் அப்படியே படுத்துட்டுறார். என்னடா அது ரொம்ப வயிற்று வலி, அப்படியே படுத்து கண்ணு மூடுற மாதிரி அப்படியே இருக்கும்போது சொப்பனம் மாதிரி வந்து, நீ நாளை காத்தால் எந்த மிருகத்து முன்னாடி நீ முழிக்கிறியோ அந்த மிருகத்தை நீ தொடர்ந்து போ, உனக்கு வயிற்று வலி சரியாயிடும் அப்படிங்கிறார். சரி காத்தால் எழுந்துன்னு பார்த்தா வெள்ளை வராகம் நிற்கிறது. அந்த வராகம் அது பின்னாடியே போகிறார். அது போனாக்கா ஒரு ஊரில் போய் பூபதி ராஜபுரம்னு இருந்தது. அப்போ அந்த பூபதி ராஜபுரத்தில் போய் இந்த வராகம் ஒரு கோவில் முன்னாடி மறைஞ்சு விடுறது. ஆஹா, பெருமாள் தான் இங்கே வந்திருக்காருன்ட்டு இந்த பெருமாள் கோவிலில் ரொம்ப புல்லரிக்கிறது உடம்பு அவருக்கு. அவரை அந்த வெங்கடேச பெருமாள் இவருக்கு கிருஷ்ணனாகவே காட்சியளிக்கிறார் அங்கே. ஆனால் வெங்கடேச பெருமாள் கோயில் தான் இருக்கும். அந்த கோயிலை இவர் தான் நிர்மாணித்து நல்ல புனருத்தாரணம் பண்ணினான்னு சொல்லுவாள். நாராயண தீர்த்தர் தான் இந்த கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் இங்கே பாடணும்னு அவர் சங்கல்பம் பண்ணிட்டுறார். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணலீலா தரங்கிணிங்கிறதே வரகூர்ல போய் தான் அவர். அது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு சன்னியாசம் வாங்கிட்டா க்ஷேத்திராடனம், எல்லா சுவாமியை தரிசனம் பண்ணணும், எல்லா ஊருக்கு போகணுங்கிற இதுதான். இதை தவிர மற்ற நூல்கள்லாம் பண்ணியிருக்கார். பாரிஜாதாபகரணம்ங்கிற ஒரு நூல் அதெல்லாம் பண்ணியிருக்கார். தெலுங்குல பண்ணியிருக்கார். அதுதான் அந்த பாகவத மேளாவில் மெலட்டூர் பாகவத மேளாவில் பண்ணி வச்சிருக்கிறது சில நாடகமெல்லாம். அதுக்கப்புறம் இவர் வந்து இங்கே கிருஷ்ணலீலா தரங்கிணி இங்கே பண்ணலாம் அப்படின்னு அங்கே பாட ஆரம்பிக்கிறார். வரகூரில் தான் அங்கேயே தங்கியிருந்து அந்த அக்ரஹாரத்தை தங்கியிருந்து அங்கே ஒவ்வொரு தரங்கத்துக்கும் ஆமோதிப்பு வருது. எப்படி குருவாயூரில் நாராயண பட்டத்திரி நாராயணியம் சொல்கிறதே ஒவ்வொரு நாராயணியும் சொல்லி முடித்த உடனே அவருக்கு வந்து ஆமோதிப்பு குருவாயூரப்பன் தருவார்னு சொல்லுவாள் இல்லையா? அந்த தலையசைப்பு அல்லது காலசைப்பு அந்த இது அதனால அப்போ அவர் ஆமோதம் கொடுத்தா தான் அடுத்த இது ஸ்லோகமே. தரங்கமும் அதே மாதிரி அதுவும் இந்த ஒரு ஏஹி முதம் தேஹி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த ஒரு பாடல் இருக்கு. அதில் பவ்ய நடனம் குரு ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா பலராம சகித ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா ஏஹி முதம் தேஹி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த பாடும்போது பவ்ய நடனம் குரு கிருஷ்ணா கிருஷ்ணாங்கும் போது நல்லா காலை அசைச்சு சலங்க ஒலியோடு ஆடினது இவர் கண்ணால் தரிசனம் பண்ணினதாக இருக்குது. அவர் ரொம்ப அதில் பக்தி பரவசமாக ஆழ்ந்து ரொம்ப ஈடுபாட்டோட அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டும் சலங்க சத்தம் கேட்டால் ஆமோதிப்பு அந்த மாதிரி. அது இந்த பாட்டுக்கு மட்டும் அவர் பவ்ய நடனத்தை பார்த்த மாதிரியே சொல்கிறார். அவர் கண்ணில் அது பட்ட மாதிரி. அதுக்கப்புறம் அதை அனுபவித்து ஒவ்வொரு தரங்கமாக அந்த நாடகமாக கிருஷ்ணன் பிறப்பு, அவர் லீலைகள் பண்ணது, வெண்ணெய் திருடினது. அந்த வெண்ணெய் திருடும்போது அந்த உரியை கட்டி அடித்து இந்த வெண்ணெய் இன்னைக்கு கூட உரியடி கொண்டாடுறா இல்லையா வரகூரில். அந்த வரகூர்ல உரியடி உற்சவம்னா ரொம்ப வசதி. எங்க இருக்கிறவாள்லாம் வந்துருவா அந்த வரகூர்ல. எந்த வெளிநாட்டுல இருக்கிறவா கூட வரகூர்ல உரியடினா அவ அத்தனை பேரும் அங்க வந்துருவா. கோவிந்தா கோவிந்தான். அந்த உரியடி ஆரம்பிச்சவர் அந்த நாராயண தீர்த்தர் தான். அதுக்கப்புறம் அவர் இந்த ராமரையும் பலராமரையும் கிருஷ்ணனையும் அழிச்சுட்டு அப்படியே நடந்து வரத அதை தருன்னா வர்ணனைன்னு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. அந்த வர்ணிக்கிறா அந்த யசோதை எப்படி ராமரையும் கிருஷ்ணரையும் கையை பிடிச்சி அழிச்சு நடத்தின்னு வர்றாருல்ல அந்த அழகா பலராமனையும் கிருஷ்ணனையும். அந்த ஸ்ரீராம அந்த பாட்டில் கம்பு வர்ணம் அப்படி ஸ்ரீராம நாமானம் அப்படின்னு ஒரு கம்பு வர்ணம் வெள்ளை வர்ணம் உடைய பலராமன். பலராமனை கையை அழிச்சுன்னு வந்தான்னு சொல்லி நந்தகேஹினி மந்தகாமினி சுந்தரானனா யசோதா சுரமோகினி. அழகான முகத்தை உடையவள். வண்ணனையும் அதை யசோதை எப்படி இருப்பா? மந்தம் மந்தம் மாயாதி மதுர பாஷினி. மெதுவா நடந்து வராளாம். அந்த மந்த மாயாதி மதுர பாஷினி, மதுரமா அழகான பேசுறவோ அப்படின்னு அந்த யசோதையை வர்ணிக்கிற அழகு அந்த பாட்டுல தருவுல ரொம்ப அழகா இருக்கும். எல்லாத்தையும் கத்துக்கணும்னு சொல்ற மாதிரி அவ்வளவு அழகா அதுல தரு முதற்கொண்டு ஒன்னொன்னும் அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இந்த ராகம் வந்து துஜயவந்தி இல்லையா? துஜாவந்திங்கிற ராகம் அப்போ இருந்ததா இல்ல அதுக்கப்புறம் போட்டதா?
ஆனால் அந்த காலத்துலேருந்து இந்த பஜனை உற்சவத்தெல்லாம் பாடிட்டு எந்த ராகத்தில் சில பாட்டு பிரபல்யமாக இருந்திருக்கு. இந்த துஜாவந்திங்கிறது அந்த அன்னி நூல்லேருந்து துஜாவந்தி அது மேலே எழுதியிருக்கும். அவ்வளோதான். அந்த துஜாவந்தியில் ஸ்வரப்படுத்தி யாரும் வச்சதாக தெரியல. ஒரு பரம்பரையில் கத்துண்டு வந்தது அவ்வளோதானே. இதை பார்த்து அப்படி ஒரு துஜாவந்தி ராகத்தில் பாட வேண்டியது, ஒரு அழகாக பாட வேண்டியது, ஒரு பாவம் கொடுத்து. ஆனால் இது சொல்கிற மாதிரி ஸ்வர சாகித்யம் நோட்டுன்னு நமக்கு கிடைக்கல. அப்போ இதே பாட்டுகள் எல்லாம் நம்ம பாகவத மேளத்தில் பாடும்போது உரு மாறுமா, அதே போல தான் பாடுறாளா? ஒரு கீர்த்தனை மாதிரி பாடுவாளா? இந்த பாட்டு அமைப்பு அந்த அந்த அது எப்படி சந்தம் ஒரு மாதிரி அமைப்பை பொறுத்து தான் நம்ம பாட்டை செட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அதான் பல்லவி அனுபல்லவி சரணம் அப்படின்னு இருக்கா, இல்ல தரங்கம்னா ஒரு ஃபார்மேட் தானா? ஒரு சில பாட்டுக்கு பல்லவி அனுபல்லவி இருக்கு. இப்போ இந்த கோவர்தன கிரிதாரா பாடி காமிச்சேனே, அதுல அனுபல்லவி ஸ்ரீவன் சாங்கித ஸ்ரீ கௌஸ்துபத பாவகபயஹர பாகி முகுந்த, இது அனுபல்லவி. பாட்டித சுரரிபு சரணத்தோட. அதே போல இந்த ஏகிமுதம், ஆமா, அது வந்து சரணம் நிறைய சரணங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பல்லவி அனுபல்லவி சரணம் மாதிரி இல்ல, கிடையாது. ஆமா, அது எல்லா சரணங்களா தான் இருக்கும். ரெண்டு லைன் அப்படி. அப்போ ஒவ்வொரு பாட்டும் தரங்கம் சொல்லாமா? அந்த 12 அத்தியாயங்களும் ஒவ்வொன்றும் தரங்கம் சொல்லாமா? இல்ல, அந்த அத்தியாயத்துக்குள்ள தனி பாடல்கள் இருக்கு. அதை தான் மொத்தமே தரங்கம் தான் அதை சொல்றா. ஆனா ஒரு பாடலையும் அது தரங்கம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆமா, நிச்சயமா. அது இந்த மாதிரி இருக்கிற பாட்டு தான் தரங்கமா, இல்ல பல்லவி அனுபல்லவி சரணம் இருக்கிற பாட்டு தான் தரங்கமா? தருங்கிறது வர்ணிக்கிறதுன்னு, அது யாரை பத்தி இப்போ ராம நாடகம் அப்படின்னாக்கா அவர் சீதையை வர்ணிக்கிறார், அத மாதிரி இதை யசோதையை வர்ணிக்கிறார். தரு அப்படிங்கிறது தனி, பட் அதுவும் தரங்கம் தான். தரங்கத்துக்குள்ள இருக்கிறத தரு, அவ்வளவுதான். ஓகே ஓகே. அது தருங்கிறது வர்ணனைங்கிறது தான். தரங்கம்ங்கிறது மொத்தத்துல தரங்கம். இந்த பாடல்களுக்கும் தரங்கம்ங்கிற பேர் தான் சொல்றா. அவளுக்கு சிஷ்யா எல்லாம் இருந்தாலும், ஏன்னா இப்ப முத்துசுவாமி தீட்சிதர், தியாகராஜா நிறைய சிஷ்யா இருந்தா, அந்த சிஷ்யா பரம்பரையில தான் நாங்க இப்போ பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவருக்கு உண்டோ? ஒரு சில சிஷ்யர்கள் இருந்ததாக சொல்றா. அதனால தான் அந்த வந்து எல்லாரும் பாடிண்டே இருந்ததுனால ரொம்ப தனிப்பட்ட முறையில தெரியல. அது நிறைய பேர் பஜனை எல்லாம், அவருக்கு அந்த பஜனை உற்சவம் ரொம்ப பிடிக்கும். பஜனை கிருஷ்ணர் பிறந்ததுல கல்யாணம் பண்ற வரைக்கும் பண்ற ஒரு பஜனை பிடிக்கிறதுனால அதுல எல்லாரும் கலந்துண்டு அதை பாடி அந்த பஜனை பாடுறவா தான் இந்த சேகரிச்சு வச்சு நமக்கு தரங்கம் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அப்படிங்கிறா. அப்படின்னு மிஸ் ஆயிருக்கலாம், சிலது மிஸ் ஆயிருக்கலாம், தெரியல. ஓகே. ஆனா கச்சேரியில இத வந்து நல்ல ராகம் நிரவல் ஸ்வரத்தோட பாட முடியும். சில பாட்டுகள் கதய கதய மாதவம் ஒரு பாட்டு இருக்கு, அத வந்து கல்யாணிலையும் பாடுறா. கதய கதய மாதவம், அதுல வந்து அரவிந்த லோச்சனம் அறிவர்கனிஷுதனம், அதுல நிறவி சுரம் போட்டு பாடினா ரொம்ப நல்ல இடம் நிறவறதுக்கு. நிறைய நிறவக்கூடிய பாட்டுகள் இருக்கு, தரங்கம் இருக்கு. சில பாட்டுகளுக்கு தான் ரெண்டு லைனா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த பாட்டு எங்க குருநாதர் வந்து கதைய மாதவங்கிறது அவர் பாடிதான் நல்ல பிரபலமா, ரொம்ப பிரபலமாச்சு. அது அத்தசாக்கி கதைய ஸ்ரீன்னு அந்த இடத்துல நேரோல் பாடுவார். அத ஒரு மெயின் பீஸாவே எடுக்கக்கூடிய பாட்டு தான் இது. ஆமா, ரொம்ப கனமா இருக்கும். நல்ல தரங்கத்திலே சில தரங்கங்கள் இந்த மாதிரி நிறவல் இருக்கக்கூடிய இடம் இருக்கு. பாலகோபாலகிருஷ்ணா, பால கோபால கிருஷ்ணா பாஹி பாஹி, அதுல சாவேரி ராகத்துல வியத்தியஸ்த பாதரவிந்த, இந்த இடத்துல நிறைவுனா சாவேரி நிறைவு சுரம் போடலாம். அதுவும் பல்லவி அனுபல்லியோட அனுபல்லவி சரணத்தோட அமைஞ்சிருக்கிற பாடல். சில பாடல்கள் அந்த ஒரு லைனை கூட அனுபல்வியா எடுத்து, முதல் லைன் பல்லவி, அடுத்த லைன் அனுபல்லவி, அந்த மாதிரி எடுத்து பாடுற பாட்டுகளும் சிலது இருக்கு. அந்த மாதிரி பாடி நல்ல சுரம் போடலாம். அவருடைய முத்திரை என்ன? அவருடைய முத்திரை சிவநாராயண தீர்த்த, தீர நாராயண தீர்த்த,
சரசநாராயண தீர்த்த, நிரத நாராயண தீர்த்த, இந்த மாதிரி நிறைய அந்த முதிரைகள் எப்படி பண்ணாலும் நாராயண தீர்த்த வந்துடும். சிவன்கிறது அவரை குருவை நினச்சி அவர் அந்த போட்டதாக சொல்கிறார். நிறையா தரங்கத்தில் சிவநாராயண தீர்த்தன்னு வரும். ஆமாம், நாராயணானந்த அப்படின்னு கூட வரும். சரசநார நிரத நாராயண தீர்த்த நிர்மல நந்த ஆகிரி ராகத்தில் விட்சேகம் அந்த பாட்டில் நிரத நாராயண தீர்த்தன்னு வரும். அது மாதிரி நிறைய அவருடைய முத்திரைகள் வரும் எல்லா பாட்டிலையும். லாஸ்ட்டு சரணத்தில் வரும். சில முக்கிய சரணங்கள் பூரே மம காமம்னு ஒரு பாட்டு பிரபலமாக இருக்குது. அதில் எல்லாரும் மத்ய கூர்மாதி தச மகிமவதாரா அதுதான் பாடுவார்ல. அதில் ஒரு சரணம் வந்து துளசியை பற்றி ரொம்ப மேன்மையாக சொல்லியிருக்கார். துளசி அவருக்கு எப்படி கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை எப்படி அவர் துளசியை மேன்மையாக சொல்லியிருக்காங்கிறத மிக அழகாக சொல்லியிருக்காரு. இந்த பூரே மம காமம்னா ரொம்ப அன்னை காலத்துலேருந்து இன்னும் பிரசித்தமாக இருக்கக்கூடிய பாடல். நிறையா பாடல் இந்த ராசக்கிரீடையில் நிறையா உருகி கிருஷ்ணரை நினச்சி ரொம்ப ராசக்கிரீடையில் எப்படி கோபிகைகள் வந்து பாடுறாளோ அந்த மாதிரி பாவத்தில் அந்த பாவம் ரொம்ப முக்கியமாக பக்தி பாவம் ரொம்ப நிறைஞ்ச மாதவம் தர்ஷய ஹே மௌதார மாதவம் தர்ஷய ஹே மந்தார மரமே, ஏ புன்னாக மரமே, ஏ சம்பக மரமே, என் கிருஷ்ணரை பார்த்தியா, உனக்கு பின்னாடி மறைஞ்சிருக்காரா அப்படி இந்த ராசக்கிரீடையில் கிருஷ்ணர் மறைஞ்சு போயிடுவார்ல. திரும்பி அவர் காணுமே எல்லாரும் அழறா அந்த அந்த சீனை அவர் வந்து எத்தனை பாட்டு உயர்வான பாட்டுகள் அதில் நிறையா போட்டிருக்கார். மாதவம் தர்ஷய பூயோ பூயோ அதுலேயும் பூயோ பூயோ வந்து புன்னாக வராளி அதில் போட்டிருக்கு. அந்த மாதிரி பூயோ பூயோ யாச்சேஞ்சலினா பூமன் துவயிமே தாஸ்யம் தேகி, என்னை ஒரு பணியாளாக சேர்த்துக்கோ, என்னை வேலைக்காரியாக சேர்த்துக்கோ கிருஷ்ணா, எங்கே போயிட்ட, நான் உன்னோட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கோபிகைகள் பக்தியாக ரொம்ப அழுதுண்டே பாடுற மாதிரி அந்த ஒரு சோகத்தோட பாவம் பக்தி பாவம் ரொம்ப நிறைஞ்ச ஒரு அந்த பாடலாம் ராசக்கிரீடையில் பாடலாம் ரொம்ப உயரும். அதே மாதிரி கடைசி ராசக்கிரீடையும் இதே கிருஷ்ணலீலா தரங்கிணியில தான் இருக்கு. ஆமா, அது வந்து 7வது தரங்கம். 7வது தரங்கம் 6, 7 அதுல எல்லாம் 8வது தரங்கத்துல அவர் வந்து மதுரா பிரவேசம், அதுல அக்ரூரர் வந்து அந்த எல்லா கதை ஃபுல்லா ஸ்ரீமத் பாகவதத்துல எப்படி இருக்கோ அந்த வருஷ பிரகாரம் தான் அவர் பண்ணியிருக்கார். முதலே அக்ரூரர் வந்து போய் கிருஷ்ணரை அழிச்சுன்னு வர்றதுக்கு போகும்போது, ஐயோ இந்த கிருஷ்ணனை பார்க்க போகிறோமா, அவருக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து கிருஷ்ண பக்திங்கிறதுனால அவரை பார்க்க அவரோட கல்யாண குணங்கள் எவ்வளவு மேன்மையானது அப்படின்னு சொல்லி திரட்சாமி கோகுல நிலையம் கோபி மாதவம் திரட்சாமி கோகுல நிலையம். கோகுல நிலையம் எப்படி இருக்கும், அவர் எப்படி இருப்பார் கிருஷ்ணர் அப்படின்னு வர்ணனை மனசில் நினச்சே பாடின அந்த அக்ரூரர் ஆகமனம்னு பாகவதத்தில் ரொம்ப உயர்வான இடம் சொல்லுவார் இல்லையா. இந்த அக்ரூரர் வந்து அந்த சீனு ஹே ராம ஹே கிருஷ்ணா 2 பேரையும் அழிச்சுன்னு வந்துட்டு அந்த ரதத்தில் அழிச்சுன்னு வந்துட்டு அவர் யமுனையில் ஸ்நானம் பண்ணும்போது இவர் இப்போ கால சந்தியாவந்தனம் பண்ணுறதே அந்த ரதத்தில் அவளை உட்காந்து வச்சுட்டு வர்றார் இல்லையா. அப்படி ஸ்நானம் பண்ணி அந்த குழந்தையில எழுப்புறார், ஹே ராம ஹே கிருஷ்ணா, ஹே ராம ஹே கிருஷ்ணா ஹே ஜகத்ரய குரு அப்படின்னு அந்த பாட்டு ஃபுல்லாக அவரை வர்ணிக்கிற மாதிரி ஒரு ஹே ராம. கடைசி தரங்கமாகிய ருக்மிணி கல்யாண கட்டத்தில் ருக்மிணி பாடுற மாதிரி ஒரு பாட்டில் காங்ஷே தவ பிரசாதம்ங்கிற பாட்டில் கடைசி சரணத்தில் அவருடைய வயிற்று வலி, நாராயண தீர்த்தரோட வயிற்று வலி வரகூரில் போய் அவருக்கு மறைஞ்சதாக ஒரு அந்த பாட்டிலேயே குறிப்பு இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக குறிப்பிடத்தக்கது அந்த பாட்டு. அதன் பிறகு அவர் ருக்மிணி கல்யாணம் விவரிக்கிறார் 12வது தரங்கத்தில். அதில் வந்து ஆந்திர நாட்டில் பண்ணுற கல்யாண சடங்குகளை முக்கியமாக குறிப்பிட்டிருக்கார். அந்த நாகபலி, பிரம்மகிரந்தி, முத்துக்கள் கொட்டுவது, இதே போன்று சம்பிரதாயத்தை ஆந்திர நாட்டு சம்பிரதாயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி அந்த ருக்மிணி கல்யாண விவரத்தை அவர் ஆலோகயே ருக்மிணி கல்யாண கோபாலம்
நீலமேக நிபாகாரம் பாலார்க சமான சேலம் நீலாம்பரானூஜம் கோபாலகம் நீலகாந்தம் மாலோகயே ருக்மிணி கல்யாண கோபாலம். இந்த மாதிரி இந்த கல்யாணத்தையும் பாடி முடித்து கிருஷ்ணலீலா தரங்கணியை அவர் நிறைவு செய்கிறார். நாராயண தீர்த்தரை பற்றியும் அவருடைய காம்போசிஷன்ஸ் பற்றியும் ரொம்ப விவரமாக ரொம்ப அழகாக விளக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.